الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا، فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: الحاج يشفع 400 من أهل بيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இறைவனுடைய கடமையான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு தாயுகம் திரும்புகிற ஹாஜிகள் ஒரு பக்கம், மறுபக்கம் இஸ்லாமிய ஆண்டின் கணக்குப்படி ஹிஜ்ரி 1447 ஆண்டு நிறைவடைய போகிற ஒரு தருணம். ஹாஜிகள் தன்னுடைய ஆன்மீக மாற்றத்தை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், வருகிற ஹாஜிகளை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதை குறித்தும், ஹாஜிகளிடத்தில் நாம் எப்படி துவா பெற வேண்டும் என்பதை குறித்தும், ஹாஜிகள் அங்கே பெற்ற அந்த ஆன்மீக தாக்கத்தை இவர்கள் இங்கே ஊரில் வந்து எப்படி அதை அமல்படுத்த வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இன்றைய ஜுமாவினுடைய செய்தியாய் சில விஷயங்களை சிந்திக்க விரும்புகிறோம். அருமையானவர்களே, ஹஜ் என்பது இன்றைய காலங்களில் ஒரு கடமையாகிவிட்டது. ஹஜ் என்பது ஒரு கடமை அல்ல. கடமை என்பதை தாண்டி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெறுகிற ஒரு தூய்மையான ஒரு வாழ்விற்கு சொல்லப்படுகிறது ஹஜ் என்பதாக. ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். வாழ்வது தவறு என்று இருந்தாலும், ஆனால் ஒரு மனிதன் பல்வேறு தவறுகளோடு வாழுகிற ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருகிற போது தன் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் எடுத்து வருகிறார். ஆக ஹஜ் இது கடமைகளை தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தூய்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருப்பம் என்பதாக சொல்லலாம். அருமையானவர்களே, ஹஜ்ஜில் வரக்கூடிய அந்த ஹாஜிமார்களை எப்படி வரவேற்தல், சில ஒழுக்கங்கள் இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. முதலில் ஹாஜிகளாக வரக்கூடியவர்கள் எப்படி வர வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை என்ன தெரியுமா? ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு திரும்புகிற போது முதலில் வீட்டுக்கு செல்லாமல் மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழக்கூடிய வளமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. எந்த பயணமாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு வியாபார பயணத்திற்காக வேண்டி வெளியூர் செல்ல விரும்புகிறோம், அல்லது நீண்ட பயணமாக இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டிற்கு செல்லுகிறோம், செல்லுவதற்கு முன்பாக 2 ரக்காத் உங்கள் மஸ்ஜிதில் உங்கள் மொஹல்லாவில் தொழுவது இது சுன்னத். சென்று விட்டு வந்த பிறகு அந்த பயணம் நல்லபடியாக முடிந்தது என்கிற அடிப்படையில் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற கடமையில் நீங்கள் மீண்டும் மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுவது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறை.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜையோ உம்ராவையோ முடித்து விட்டு முதலில் மஸ்ஜிதுக்கு வந்து உட்காருவார்கள். மஸ்ஜிதில் வந்து உட்கார்ந்த பிறகு அவர்கள் 2 ரக்காத் தொழுத பிறகு மஸ்ஜிதில் நபியை சந்திக்கிற வருபவர்களை எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிப்பார்கள். பிறகுதான் வீட்டிற்கு செல்வார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை என்பதாக பார்க்கிறோம். ஆக ஹாஜிகள் ஹஜ்ஜில் இருந்து திரும்பக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கம், முதலில் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக மஸ்ஜிதுக்கு வாருங்கள், 2 ரக்காத் தொழுவுங்கள், பிறகு உங்கள் வீட்டில் உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் சந்திக்கலாம் என்பதாக ஒழுக்கங்களை சொல்லித் தருவார்கள். அதே போல் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருகிறார்கள். இங்கே சுன்னத் என்ன தெரியுமா? ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக கொடுக்கக்கூடிய விருந்தை விடவும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து கொடுக்கிற விருந்து தான் உண்மையிலுமே சுன்னத் என்பதாக மார்க்கறிஞர்கள் எழுதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் தன் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு முன்பாக கொடுக்கிற விருந்தை விடவும் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து தன் உறவினர்களை அழைத்து விருந்து கொடுக்கிறார். ஏன்? இது சாதாரணமான பயணம் அல்ல, நீண்ட பயணம், மிக கடினமான பயணம். என்ன வேண்டுமானாலும் அங்கே அசம்பாவிதங்கள் நடக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஒருவர் தன் கடமையை முடித்துவிட்டு அந்த சந்தோஷத்தோடு இறைவனுடைய பொருத்தத்தோடு திரும்புகிற போது இங்கே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தன் உறவினர்களை அழைத்து விருந்து கொடுத்தல், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். உண்மையில் சுன்னத் அது ஹஜ்ஜுக்கு முன்பு கொடுக்கக்கூடிய விருந்தை விடவும் ஹஜ்ஜு செய்துவிட்டு வந்து கொடுக்கிற விருந்து இது சிறந்த விருந்து என்பதாக எழுதுவார்கள். அருமையானவர்களே, அதே போல் வருகிற ஹாஜிகளை நாம் எப்படி எதிர்கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹாஜி வருவதற்கு முன்பாக அவரை வீட்டில் சென்று அவரை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் அவர்களை பார்த்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கையை பிடித்து உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஒரு ஹாஜியை பார்த்தவுடன் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். கையை பிடித்து முசாஃபா செய்து எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? அவர் தன் வாழ்க்கையில் பாவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, பாவம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் கைகளை பிடித்து சொல்லுங்கள், எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹாஜியினுடைய பாவங்கள், அவர் கேட்கிற துஆக்கள், அவர் பாவம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவருடைய துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்? அவர்கள் இறைவனிடத்திலிருந்து தொடர்போடு வருகிறார்கள். எனவே ஹாஜியை சந்தித்தவுடன் கையை பிடித்து கேட்க வேண்டிய முதல், எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், என் தேவைகளை சொல்லி கேட்கலாம், அல்லது வேறு ஏதாவது பாவ மன்னிப்பு தேட சொல்லி கேட்கலாம். ஹாஜிகளை கைகளை பிடித்து முதலில் கேட்க வேண்டியது, எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். இது ஹாஜிகளை சந்தித்தவுடன் நாம் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களில் முதலாவது. இரண்டாவது அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது. ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் யாராவது ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தால் முதலில் கட்டி அணைத்து அவர்களுக்கு துஆ செய்வார்கள். என்ன துஆ தெரியுமா? தகப்பலல்லாஹு ஹஜ்ஜக, அல்லாஹ் உங்கள் ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. ஏன்? எத்தனையோ பேர் ஹஜ் செய்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ் செய்கிறார்கள். அத்தனை லட்சம் மக்களில் யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நமக்கு தெரியாது. எனவே ஹாஜிகள் அவரும் துஆ கேட்க வேண்டும், அவரை சந்திப்பவர்களும் துஆ செய்ய வேண்டும். தகப்பலல்லாஹு ஹஜ்ஜக, அல்லாஹ் உங்கள் ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. அடுத்து துஆ செய்தார்கள், வஅஅவம அஜ்ரக, அல்லாஹ் உமக்கு மகத்தான கூலியை தருவானாக. நீ செய்து வந்திருக்கிற விஷயம் சாதாரணமான கடமை அல்ல, இந்த கடமைக்கு ரப்புல் ஆலமீன் மிக உயர்ந்த கூலியை உமக்கு நசீபாக்குவானாக. வஅஅவம அஜ்ரக, அல்லாஹ் மகத்தான கூலியை தருவானாக. மூன்றாவது சொன்னார்கள், வஹ்தலஃப இன் நஃபகதக, நீங்கள் செலவழித்த செலவினங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக்கி தருவானாக. ஏன்? ஒரு ஹாஜி சாதாரணமான செலவினங்களோடு அவர் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. ஒரு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாழ ஒரு 4 லட்சம் முதல் 5 லட்சம் முதல் பல லட்சங்கள் செலவாகிறது. இந்த செலவான பணங்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தாக்கி தரட்டும் என்று ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய 4 மதுஹபினுடைய இமாமான இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்த ஹாஜிமார்களை முசாஃபா செய்து இப்படி துஆ செய்வார்கள், தகப்பலல்லாஹு ஹஜ்ஜக, அல்லாஹ் உங்கள் ஹஜ்ஜை கடமையாக்குவானாக, உங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக என்று துஆ செய்வார்கள். அடுத்து சொல்வார்கள், வதக்க அமலக, உங்கள் அமலை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக.
ஹாஜியாக திரும்ப வந்திருக்கிறீர்கள், அங்கே செய்த அமல்களையும் இங்கே நீங்கள் தாயுகம் வந்து திரும்பி இங்கே செய்ய போகிற அமலையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அந்த அமலை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக என்று துஆ செய்வார்கள். அடுத்து சொன்னார்கள், வர்சுகுனா வ ஈயாக அல் அஊத இலா பைத்தில்லாஹில் ஹராம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்கிற நசீபை தருவானாக. ஒரு ஹாஜியை முசாஃபா செய்கிற போது ஓத வேண்டிய துவா, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கியதை போல் ஒருவர் முன்னால் ஹஜ் செய்திருந்தாலும் கூட அவர் இப்படி துவா செய்ய வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் இறைவன் மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு செல்லுகிற பாக்கியத்தையும் நசீபையும் தருவானாக என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் துவா செய்வார்கள். அருமையானவர்களே, ஏதோ ஒரு முறை போய் சுற்றி பார்த்து விட்டு வருகிற இடம் அல்ல அது. பல முறை நீங்கள் உங்களுடைய ஆசைகள் மனதில் இப்படி தோன்ற வேண்டும், எத்தனை முறை போனாலும் சலிக்காத இடம் உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அது திரு மக்காவாக இருக்கிறது. நீங்கள் பல முறை சென்றவர்களிடத்தில் கேட்கலாம், என்னங்க இத்தனை முறை போயிட்டீங்க, இன்னும் ஹஜ்ஜா? கேட்டு பாருங்கள், தெரியும். எனக்காக வேண்டி இன்னும் துவா செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள். நான் மேலும் மேலும் ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்று துவா செய்யுங்கள். ஏன்? செல்லுகிற இடம் ஏதோ ஒரு முறை பார்த்து விட்டு வருகிற இடம் அல்ல. எத்தனை முறை உங்கள் கண்களால் அந்த காபத்துல்லாவை பார்த்து ரசித்தாலும் அதனுடைய ரசனைகளை உங்களுடைய உள்ளம் ஒருபோதும் அது முழுமை பெறாது. பல முறை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டும் என்பதாக சொல்வார்கள். அதனால் தான் சொன்னார்கள், ஹஜ்ஜிகளை முசாஃபா செய்கிற போது உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் அங்கே செல்லுகிற பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துஆ செய்வார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்த ஹாஜிமார்கள், இனி ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடிய ஹாஜிகள், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயமாய் நான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜினுடைய கூலி அன்று பிறந்த பாலகனை போல் ஒருவர் திரும்புகிறார். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு பெருமானார் அல்லாஹ் கூலியாக தருவது என்ன? ஒரு மனிதன் தூய்மையாக அன்று பிறந்த பாலகனை போல் அவன் உலகம் தாயுகம் திரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், தூய்மையான மனிதவராக நாம் திரும்புகிறோம். நம்முடைய தூய்மையான அந்த மனித வாழ்க்கையோடு நம் மௌத்து வரை அந்த வாழ்க்கை தொடர வேண்டுமா, அல்லது நான் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து மீண்டும் என்னுடைய பாவக்கரைகளில் நான் விழுந்து என் உடல் கரைப்பட்டு நான் மௌத்தாக வேண்டுமா என்று ஒவ்வொரு ஹாஜிமார்களும் சிந்திக்க வேண்டிய தருணம். அருமையானவர்களே, ஹாஜிமார்கள் இப்படி யோசிக்க வேண்டும், நான் செய்த இபாதத்துகள், நான் செய்த அமல்கள் என் மௌத் வரைக்கும் அது தொடர வேண்டும். வெறும் ஹஜ்ஜிற்கு மாத்திரமல்ல என் இபாதத்துகள், ஹஜ்ஜிற்கு மாத்திரமல்ல என்னுடைய ரப்பு, ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகள், நபியினுடைய சுன்னத்துகள் அல்லாஹ் எல்லா நேரங்களும் எல்லா காலங்களும் இருக்கிறான். எனவே மௌத் வரைக்கும் ஒருவர் இபாதத்து செய்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. ஆக ஹஜ்ஜுக்கு சென்று விட்ட ஹாஜிமார்கள் தன் உள்ளத்தில் இப்படி எண்ணம் கொள்ள வேண்டும், நான் தூய்மையான மனிதனாக திரும்ப வந்திருக்கிறேன், இதே தூய்மையான மனிதனாக நான் மௌத்தாக விரும்புகிறேன். அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக. அருமையானவர்களே, நாம் ஹாஜிகளாக இருந்தாலும் சரி, இனி பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, நாம் ஹாஜிகளாக இருக்கிறோம், இனி என்னுடைய வாழ்க்கையை நான் தூய்மையாக கழிக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு எண்ணமும் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கும் ஏற்பட வேண்டும். அருமையானவர்களே, வருகிற ஹாஜிகளுக்கு மாத்திரம் இந்த பயான் அல்ல, நீங்கள் ஹஜ் முடித்து விட்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கிற ஒட்டுமொத்த ஹாஜிகளுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் தூய்மையாக்குகிறான், அதே தூய்மையோடு நீங்கள் மௌத்தாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னah, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் உலமாக்கள் சில அடையாளங்களை சொல்லுவார்கள். எது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்? ஹஜ்ஜே மப்ரூர் என்றால் சில அடையாளங்களை எழுதுவார்கள். சொன்னார்கள், முதலாவது, ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்த பிறகு அவருடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய அடையாளமாக முதலாவது சொல்வார்கள், அவருடைய இபாதத் அது உலகத்தில் தாயுகம் வந்த பிறகும் அது தொடர வேண்டும். அங்கே இபாதத்து செய்தார், அங்கே தொழுதார், அங்கே 5 நேர பேணுதலாக தொழுதவர், இங்கேயும் அதே 5 நேர பேணுதலுடைய தொழுகை அவரிடத்தில் இருக்க வேண்டும். அங்கே தஹஜத்தினுடைய பேணுதல் செய்தவர் இங்கேயும் தஹஜத்துடைய பேணுதல் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், அங்கே போகிறார்கள், சென்று ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரம் எல்லாம் நடப்பது சிரமமாக தெரியவில்லை. ஒவ்வொரு வக்துக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் ஹரம் ஷரீஃபிற்கும் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் நான் ஹரமிற்கு சென்று தொழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இங்கே தடுக்கி விழுகிற தூரத்தில் வீட்டை வைத்திருந்தாலும் பள்ளிக்கு வர்றதில்லை.
எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அநியாயம். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருபவர்கள் உங்களுடைய ஹஜ்ஜு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம். நீங்க அஞ்ச செய்த இபாதத்துகள் அது இங்கே வந்து தொடருமானால் உங்கள் ஹஜ் அது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக அர்த்தம். பார்க்கலாம், குறை சொல்வதற்கு என்பது அல்ல. ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. ஏதோ வருகிற போது தாடியோடு வருகிறார், இங்கே வந்து அதையும் எடுத்து விடுகிறார். ஏதோ வருகிற போது கொஞ்சம் நெஞ்சம் தொழுகையோடு வருகிறார், இங்கே வந்து அதுவும் இல்லாமல் போய்விடுகிறார். நீங்கள் யோசித்து பார்க்கலாம், ஹஜ் செய்த ஹாஜிமார்கள் அங்கே பிளைட்டிலிருந்து வருகிற போது ஒன்றுமே நாம் தாயகம் கூட திரும்ப வேண்டாம், பிளைட்டிலிருந்து வருகிற போது கூட எத்தனை தொழுகைகள் கதாவாகி விடுகிறது, எத்தனை தொழுகைகள் இல்லாமல் ஆகிவிடுகிறது. கதா ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழுகைகள் இல்லாமல் கூட ஒரு ஹாஜி தாயுகம் திரும்புகிறார் என்றால் இந்த ஹஜ் இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய முதலாவது அடையாளம் அவர் அங்கே செய்த இபாதத்துகளை இங்கேயும் அவர் தாயுகம் வந்த பிறகு அவர் அதை தொடருவார் என்பதாக சொல்வார்கள். அதே போல் அவருடைய உலக ஆசைகள் குறைந்து மறுமையினுடைய ஆசைகள் அவருக்கு அதிகமாகும். உலகத்தினுடைய ஆசைகள் குறைந்துவிடும், ஆகிரத்தினுடைய சிந்தனைகள் அதிகமாகிவிடும். ஒரு ஹாஜிக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். ஹஜ் செல்வதற்கு முன்பாக எத்தனையோ லட்சியங்கள் கனவுகள் துன்யாவினுடைய ரீதியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஹஜ் செய்துவிட்டு வந்த பிறகு ஒரு ஹாஜியினுடைய ஒரே குறிக்கோளாக என்ன இருக்க வேண்டும்? என் ஆகிரத், என்னுடைய நன்மை, என் கபருக்கு நான் பதில் சொல்ல போவது நான் மாத்திரம்தான், என்னுடைய ஆகிரத், என்னுடைய கபர், என்னுடைய வாழ்க்கை, இதைத்தான் ஒவ்வொரு ஹாஜிகளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக இதெல்லாம் இருக்கிற போதுதான் ஒருவருடைய ஹஜ் அது ஹஜ்ஜே மப்ரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க முடியும் என்று ஹஜ்ஜினுடைய கடமை, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய அடையாளங்களை குறித்து எழுதுகிற போது இந்த இரண்டு செய்திகள் உலமாக்கள் கிதாப்களில் பதிவு செய்கிறார்கள். அதே போல் அருமையானவர்களே, ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் இருக்க வேண்டிய பண்புகள், இதை குறித்து சொல்லுகிற போது 4 முக்கியமான பண்புகளை சொல்லுகிறார்கள். 4 முக்கியமான பண்புகள். இது ஒவ்வொரு ஹாஜிக்கும், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு இப்போது வரக்கூடியவர்களுக்கும், ஹஜ் செய்து விட்டு வந்து இங்கே ஹாஜிகளாக அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 4 பண்புகள் தன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். முதலாவது, இபாதத்தில் ஆர்வம். அங்கே செய்த அதே இபாதத்தினுடைய ஆர்வம், அவர் இங்கே தாயும் திரும்பிய பிறகு அந்த இபாதத்தினுடைய ஆர்வம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அங்கே என்ன இபாதத் செய்தார், என்ன தொழுகைகள் தொழுதார், அவருடைய தான தர்மங்கள், அவருடைய தவாஃபினுடைய நிலை எப்படி இருந்தது, எத்தனை முறை கால் வலித்தாலும் கால் வீங்க வீங்க இறைவனுக்காக வேண்டி தவாஃப் செய்தவர்கள் எல்லாம் இங்கே தொழுகையை விட்டு இருப்பது என்பது இது ஒரு ஹாஜிக்கு உகந்தமான விஷயம் அல்ல. ஒரு ஹாஜி அவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுதல். கடந்த காலங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், ஆனால் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு அவர் ஹாஜியாக திரும்புகிற போது கூடுதல் இபாதத்துகளில் அவரிடத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும். அவருடைய தஹஜத்தினுடைய பேணுதல்கள், திக்ருகள், குர்ஆன் திலாவத்துகள், என்ன இபாதத்துகள் எல்லாம் செய்தாரோ தன் வாழ்க்கையில் தொடர வேண்டும். இது ஒரு ஹாஜிக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு என்பதாக எழுதுவார்கள். ஒரு ஹாஜிக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு, அவரிடத்தில் இருந்து பாவங்களில் இருந்து விலகி இருத்தல். பாவங்களில் இருந்து விலகி இருத்தல். உண்மையிலுமே இஹ்ராம் என்பது ஒரு ஹாஜி அந்த கடைசி 5 நாட்கள் ஹஜ்ஜினுடைய நாட்களில் இஹ்ராம் தரிக்கிறார். இஹ்ராம் தரிக்கிற போது அல்லாஹ் சாதாரண மனிதர்களுக்கு ஹலாலாக்கிய சில விஷயங்களை இஹ்ராமினுடைய நிலையில் ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் ஹராமாக்குகிறான். தற்காலிகமான ஹராம்கள், தற்காலிகமான ஹராம்கள். இந்த வார்த்தையை கவனத்தில் வையுங்கள். ஒரு ஹாஜி தற்காலிகமான ஹராமில் இருந்து தன் ஹஜ் முடிகிற வரைக்கும் அவர் தவிர்த்திருக்கிறார். முடி வெட்டுதல் தற்காலிகமான ஹராம், நகத்தை வெட்டுதல் தற்காலிகமான ஹராம், மனைவியோடு உறவில் இருத்தல் தற்காலிகமான ஹராம். ஒரு ஹாஜி அங்க உள்ள ஏதாவது ஒரு ஹாஜிகளுக்கு தொந்தரவு கொடுத்தல் தற்காலிகமான ஹராம். இதெல்லாம் தற்காலிகமான ஹராமில் இருந்து ஒரு ஹாஜி அந்த 5 நாட்கள் தவிர்த்திருக்கிற போது நிரந்தரமாக்கப்பட்ட ஹராமில் இருந்து தவிர்த்திருக்க வேண்டும். உலகத்தில் மீண்டும் தாயுகம் திரும்பி இறைவன் நிரந்தரமாக்கப்பட்ட ஹராம் என்று பட்டியலிட்டிருக்கிறான். வட்டி நிரந்தரமாக்கப்பட்ட ஹராம், பொய் பேசுதல் நிரந்தரமாக்கப்பட்ட ஹராம், புறம் சொல்லுதல் நிரந்தரமாக்கப்பட்ட ஹராம். இப்படி இறைவன் பல பாவங்களை பட்டியலிடுகிறான், நிரந்தரமாக்கப்பட்ட விஷயங்கள். இந்த பாவங்களில் இருந்து எல்லாம் ஒரு ஹாஜி அவர் தவிர்த்திருக்க வேண்டும். இது ஒரு ஹாஜிக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்பதாக சொல்வார்கள்.
அதே போல் மூன்றாவது பண்பு மிக முக்கியமான விஷயம், ஒரு ஹாஜியாக திரும்புகிற போது அவரிடத்தில் சில நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இந்த குணங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது அவர் கோபக்காரராக இருந்தார், ஆனால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புகிற போது அவரிடத்தில் கோபம் குறைந்து ஒரு நல்ல மென்மையான மனிதராக மாறிவிட்டார். மென்மையான மனிதர். என்னங்க ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன கோபம் இருந்தது என்று பேசுகிற மனிதர்கள் ஹஜ்ஜு முடித்துவிட்டு திரும்புகிற போது மக்கள் இப்படி பேச வேண்டும், எவ்வளவு மென்மையாக மாறி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவரிடத்தில் குணங்கள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடத்தல், அண்டை வீட்டுக்காரிடத்தில் நல்ல முறையில் நடத்தல், இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் சகோதரிடத்தில் நல்ல முறையில் நடத்தல், ஒட்டுமொத்த முஸ்லிம்களிடத்தில் மாத்திரமல்லாமல் எல்லோரிடத்திலும் மென்மையாக பேசுவது, மென்மையாக பழகுவது, இது ஒரு ஹாஜிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்பதாக சொல்வார்கள். அலில்லா அவர்கள் இருக்கிறார்கள். அலில்லா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அடிமையை அழைக்கிறார் வீட்டில். 3 முறை அழைத்த பிறகும் அடிமை பதில் சொல்லவில்லை. எங்கே அடிமை இல்லையோ என்று அலில்லா அவர்கள் எழுந்து சென்று அந்த அறையை திறந்து பார்க்கிற போது அடிமை படுத்துக் கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு படுத்திருக்கிறார். அலில்லா அவர்கள் பார்க்கிறார்கள், நான் கூப்பிட்டது கேட்கலையான்னு கேட்கிறார்கள். நான் அழைத்ததும் செவியில் விழவில்லையா? அந்த அடிமை சொல்லுகிறார், நீங்கள் அழைத்தது முதல் முறையே என்னுடைய செவியில் விழுந்து விட்டது, ஆனால் நான் பதில் கொடுக்கவில்லை. அலில்லா அவர்கள் கடுமையான கோபத்தோடு கேட்டார்கள், ஏன் பதில் கொடுக்கவில்லை? சொன்னார்கள், அந்த அடிமை சொன்னார்கள், உங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்காக வேண்டி நான் பதில் கொடுக்கவில்லை. அருகில் இருந்த அலில்லா அவர்களுடைய தோழர்கள் நாம் சொன்னார்கள், இவனிடத்தில் திமிரு என்பது அதிகமாகிவிட்டது, இவனை அடிமையில் இருந்து அனுப்பிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த வேலைக்காரனை துரத்தி விடுங்கள், வேறு ஆட்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது அலில்லா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இறைவன் என் பொறுமையை சோதிப்பதற்காக வேண்டி இறைவன் இவனை தந்திருக்கிறான், எனவே இவன் என்னுடைய மௌத்தினுடைய காலம் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, ஒரு ஹஜ்ஜினுடைய காலத்திற்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், ஆனால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருகிற போது அவர் குணத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும், அவர் அமலிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு ஹாஜியில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் அவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். இது மிக முக்கியமான 3வது விஷயமாக சொல்வார்கள். அதே போல் 4வது விஷயமாக உலக ஆசைகள் எல்லாம் இல்லாமல் அவர் மறுமையை நோக்கி தன் பயணத்தை, வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். எந்த விதமான உலகத்தினுடைய சிந்தனையை தன் வாழ்க்கையில் கொண்டு வராமல், இனி இருக்கக்கூடிய காலங்கள் என் இபாதத்துகள் என் கபருக்காக வேண்டி நான் சேமிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு ஹாஜி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அதே நேரத்தில் ஒரு ஹாஜி இடத்தில் இருக்கக்கூடாத சில பண்புகளை சொல்வார்கள். என்ன பண்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று பட்டியலிடுகிற போது முதலாவது பெருமை இருக்கக்கூடாது என்பதாக எழுதுகிறார்கள். பெருமை, அல்லாஹ்வினுடைய போர்வை, இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று ஒரு மனிதத்தில், ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்குமானால் பெருமை அடிப்பவனை இறைவன் ஒருபோதும் நேசிப்பதில்லை. நான் ஹாஜி ஆகிவிட்டேன், நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன், என்னிடத்தில் காசு பணம் இருக்கிறது, நான் மிகப்பெரிய பதவிக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்திருக்கிறேன். ஒருவேளை இந்த எண்ணத்தோடு நீங்கள் ஹஜ்ஜு செய்திருந்தால் இப்போதே அந்த எண்ணத்தை அழைத்து விடுங்கள். ஏனென்றால் ஹஜ்ஜு செய்து எந்த கூலியும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. பெருமை அடிப்பதற்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, எனக்கு ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும், அதனால் ஹாஜி என்கிற பட்டம் தேவைப்படுகிறது என்றெல்லாம் காரணங்களோடு நீங்கள் ஹஜ்ஜு செய்திருந்தால் அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். இல்லை என்றால் உங்கள் இபாதத்தினுடைய நன்மைகளை அந்த பெருமை அழித்து விடுகிறது என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆக ஹாஜி என்கிற பட்டம் இது நாம் வைத்துக் கொள்ளுகிற பட்டம் அல்ல, இறைவன் கொடுக்கிற பட்டம். ஹாஜி என்பது இறைவன் கொடுக்கிற பட்டம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ஒரு ஹஜ்ஜுக்கு சென்றவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் எழுகிற போது தல்பியாவுடைய நிலையில் எழுகிறார். ஏன்? எல்லா மக்களுக்கு மத்தியில் ஒரு ஹாஜி அங்கே தனியாக தெரிய வேண்டும். எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் ஒரு ஹாஜி தனியாக தெரிய வேண்டும். ஒருவேளை அங்கே ஹஜ் செய்யக்கூடிய நிலையில் வஃபாத் ஆகிவிட்டால் இங்கே நாம் எப்படி கஃபன் செய்து அடக்குகிறோமோ அதுபோல் முறை அல்ல. பெருமானார் சொன்னார்கள், முகத்தை திறந்து அவருடைய இஹ்ராமினுடைய ஆடையிலே அவரை நீங்கள் கஃபன் செய்ய வேண்டும் என்பது ஒரு ஹாஜிக்கு பெருமானார் சொன்ன சட்டம். இது அருமையானவர்களே, தனியாக தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இறைவன் ஒரு ஹாஜி, ஹஜ் செய்தவருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் ஹாஜி என்பது. எனவே அந்த பட்டம் உலகத்தினுடைய பெருமைக்கோ அல்லது நமக்கான ஒரு அதிகாரத்திற்காக வேண்டியோ அந்த பட்டத்தை ஒருபோதும் நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். இது அல்லாஹ் கொடுக்கிற உங்களுக்கான பட்டம் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அதே நேரத்தில்
எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையை மீண்டும் பழைய வாழ்க்கை போல் நீங்கள் திருப்பி விடாதீர்கள். ஒவ்வொரு ஹாஜியும் யோசிக்க வேண்டும், நான் பழையதாய் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில் பாவங்களோடு பல விஷயமான தவறுகளோடு நான் இருந்திருப்பேன். ஒவ்வொரு ஹாஜியும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை மீண்டும் திருப்பி விடாமல் நாம் எச்சரிக்கையாக இருப்பது இது நம்மளுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு திருப்பம். அது வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு முன்பாக ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் ஹஜ் செய்துவிட்டு வந்து அந்த ஆன்மீக தாக்கத்தை ஒருவன் தன் வாழ்க்கை முழுக்க அதை பாதுகாக்க வேண்டும். அங்கே தவாஃபில் செய்த பாவ மன்னிப்பு மௌத் வரை, அங்கே தொழுத தொழுகைகள் மௌத் வரை, அங்கே தொழுத தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை மௌத் வரை, அங்கே செய்த தான தர்மங்கள் இது மௌத் வரை. இது ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஹாஜிகளும் மனதில் பதிவு வைக்க வேண்டிய விஷயம். இதன் மௌத் வரைக்கும் வர வேண்டும். இதுதான் ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜில் பெறுகிற மிக முக்கியமான பாடம். அருமையானவர்களே, அடுத்து இந்த வருடங்கள் முடிவுறக்கூடிய ஒரு தருணம். நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆயுட்காலங்களில் ஒரு காலம் கழிகிறது, ஒரு வருடம் முடிகிறது. ஒரு வருடம் முடிகிற போது இது கொண்டாட்டம் செய்யப்படுவதற்கோ அல்லது நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுவதற்கோ உள்ள நேரம் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஆயுட்காலங்களில் ஒரு வருடம் முடிகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் வருத்தப்படுவார்கள், முன்னோர்கள் வருத்தப்படுவார்கள். ஏன் தெரியுமா? என் ஆயுட்காலங்களில் ஒரு வருடம் முடிந்திருக்கிறது, இறைவன் எனக்கு எவ்வளவு காலம் எழுதியிருக்கிறான் என்பது தெரியவில்லை. 60, 70, 80 அல்லாஹ் எவ்வளவு எனக்கு ஆயுட்காலங்களில் எழுதியிருக்கிறான் என்று தெரியவில்லை. அந்த காலங்களில் ஒவ்வொரு வருடமும் கழிகிற போது எனக்குள் இப்படி சிந்தனை இருக்க வேண்டும், இறைவன் எழுதிய அந்த காலங்களில் இருந்து ஒரு வருடம் குறைந்திருக்கிறது. ஒரு கோட்டை போட்டு அழிச்சுக்கிட்டே வந்தா எப்படி இருக்கும்? அருமையானவர்களே, அதுபோல் இன்னும் எத்தனை வருடம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. அல்லாஹ் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு தந்தருள்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறான். நம்முடைய அமல்களை திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் இது. ஒரு வருடம் முடிகிற போது கடந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருந்தது, என் வாழ்க்கை எவ்வளவு பாவங்களோடு கழிந்திருக்கிறது, என் வாழ்க்கை எத்தனை அமல்களோடு கழிந்திருக்கிறது என்று திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் தான் ஒரு வருடம் முடிந்த பிறகு ஏற்படுகிற நேரம். அருமையானவர்களே, ஹிஜ்ரி வருடம் 1447 முடிவுறக்கூடிய வரக்கூடிய புதன்கிழமை அது முடிவுறுகிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் எவ்வளவு இருக்கிறது, நான் எவ்வளவு பாவங்களோடு இருந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் மௌத்தினுடைய சிந்தனையோடு இருப்பதற்குத்தான் இறைவன் எஹ்ராமினுடைய நிலையில் அல்லாஹ் வெள்ளை துணியை ஏற்படுத்தியிருக்கிறான். ஏங்க எஹ்ராம்ல வெள்ளை துணி, ஏதாவது ஒரு கலர் துணி, ஒரு மஞ்சள் கலரோ ஒரு பச்சை கலரோ ஏதாவது ஒரு துணி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறாமே? இல்லை, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அங்கே வருகிற அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹ் எஹ்ராமினுடைய துணியை வெள்ளையாக ஆக்கி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், ஒரு முஸ்லிம் மரணத்தினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும், மௌத்தினுடைய சிந்தனை சகாவும் இருக்க வேண்டும். இந்த வெள்ளை துணி தான் என்னோடு வரப்போவது. அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அங்கே எதுவும் தெரியாது, யாரும் எதுவும் சொந்தக்காரர்கள் நிரந்தரம் அல்ல. ஏன்னா சில நேரத்தில் மனைவியை விட்டுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிடுவாங்க, சில நேரத்தில் சகோதரர்கள் எங்கேயாவது விட்டுட்டு தொலைந்து போயிடலாம். அங்கே உணர்த்தக்கூடிய பாடம் இதுதான், எனக்கு வருவது இந்த 2 துணிகள், இந்த எஹ்ராமினுடைய இந்த கஃபன் துணி தான், இந்த வெள்ளை துணி தான். எனவே என் கபருக்கு இந்த வெள்ளை துணியோடு நான் செல்ல போகிறேன் என்று இருக்கிற போது நான் என்ன சம்பாதித்து செல்ல வேண்டும்? உலகத்தினுடைய துன்யாவினுடைய என்னுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டுமா, அது ஆகிரத்தினுடைய என்னுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டுமா என்பதை சிந்திப்பதற்குத்தான் இறைவன் எஹ்ராமினுடைய துணியை வெள்ளையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று உலமாக்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, அந்த வகையில் ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய அந்த ஹாஜிமார்களை நாம் நல்ல முறையில் அவர்களை வரவேற்க வேண்டும். அதே போல் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்த ஹாஜிமார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழகான முறையில், இறைவனுக்கு பொருத்தமான முறையில், இறைவனோடு பொருத்தத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாசுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.